ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், இன்புறுங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த கதையை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் இரண்டு ஏழை கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அந்த குழந்தை இல்லைன்னொன்னே அவங்களும் போகாத கோயில் இல்லை, போகாத தெய்வம், வேண்டாத தெய்வம் இல்லை, இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவர்கிட்ட அவங்க போய், ஐயா எங்களுக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் எதாவது செய்யுங்க. உடனே நீங்கள் போய் உடனே காளி தேவி வேண்டுங்க, காளி மாதா வேண்டிங்கன்னா உங்களுக்கு வரம் தருவார். வரம் நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னாங்க. சரி, உடனே இவங்களும் போய் காளி மாதா வேணுன்னா அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையோட அப்பா சிறு வயதில் இருந்துட்டார். உடனே அவங்க அம்மா தான் அவரை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்க முயற்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் குடும்ப இதுன்னு தெரியாமல் நல்லா குறும்பாகவே ஊரை சுற்றுறது, விளையாடுறது, ஸ்கூலுக்கு மட்டம் அடிக்கிறது, இப்படியே இருந்திருக்காரு. உடனே அந்த அம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். உடனே அவர் தென்னாலிராமனை கூப்பிட்டு போய், அப்படி அவங்க தவம் இருந்து பெற்ற குழந்தை தான் தென்னாலிராமன். உடனே தென்னாலிராமனை கூட்டிகிட்டு போய் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்றாங்க. ஆசிரமத்தில் சேர்த்துனோன்னா அவர் முனிவருக்கு நல்லா பணிவிடைகள்லாம் செய்து, இந்த பையன் நல்லா அறிவாக நம்மளுக்கு சொல் பேச்செல்லாம் கேட்குறானே அப்படின்ட்டு அவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு, மகனே உனக்கு நான் ஒன்று ஒரு மந்திரத்தை சொல்லுவேன், அந்த மந்திரத்தை போய் நீ காளி தேவிகிட்ட வேண்டுன்ட்டு அவர் ரகசியமாக அந்த மந்திரத்தை தெனாலிராமன்கிட்ட சொல்லிட்டார். உடனே அவரும் போய் காளி தேவிகிட்ட போயிட்டு தாயின்னு 1,00,000 முறை வேண்டினாராம். வேண்டும் போது காளி தேவி அவர் முன்னாடி சொன்னாங்க. மகனே உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. தாயே எனக்கு உடனே அந்த தோணுன்னு அந்த தாய்க்கு 1000 தலை 2 கை இருந்தோம். உடனே இவருக்கு தெனாலிராமனுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அவரும் சிரிச்சிட்டார். சிரித்த உடனே உடனே மகனே நீ எனக்கு உனக்கு நகைச்சுவை உணர்வுனா உனக்கு நகைச்சுவை எல்லாரையும் மகிழ்விக்கிற திறமை உண்டுன்னு உனக்கு வரம் தரேன் அப்படின்னு. சரி தாயினே பெற்றுக்கிட்டேன். உடனே சரி மேலும் உனக்கு ஒரு வரம் தரணும். இதில் அறிவு இருக்குது, இதில் செல்வம் இருக்குது, இதில் உனக்கு ரெண்டுத்தில் எது வேணும் அப்படின்னு கேட்டுருக்கு. உடனே தாயை கொடுங்க நான் வாங்குகிறேன். அவன் தாயார்கிட்ட இருந்து வாங்கி அவன் என்ன பண்ணியிருக்கான், ரெண்டுத்தையுமே குடிச்சிட்டான். உடனே தாயாருக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்தாலும் இருந்தாலும் அவங்க தாய் இல்லையா. உடனே தாயே அறிவை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம்தான் வாழ முடியும், செல்வம் இருந்தால் தானே தாயே சந்தோஷமான. உடனே அந்த அம்மாவும் சரி உனக்கு ரெண்டுமே வழங்குறேன் அப்படின்னா சரின்னு வழங்கிட்டாங்க. வழங்கின உடனே இன்னொன்று கவனத்தில் வச்சுக்க மகனே, உனக்கு அறிவும் செல்வமும் இருக்கிறதுனால உனக்கு பகைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பொறாமையும் இருப்பாங்க. நீ அதெல்லாம் உன் புத்திசாலித்தனத்தோடு சரி தாயின்னு அவரும் போய்ட்டார். அதே மாதிரி கிருஷ்ணதேவ அரசவையில் அவர் இடம் பெற்றபோது அவருக்கு தாயார் சொன்ன மாதிரியே அவருக்கு பொறாமையும் இருந்தாங்கன்னா நண்பர்களும் இருந்தாங்க. இதுதான் இந்த கதையோட தெனாலிராமன் கதை.